மரணத்தில் இருக்கிறோம். மரண வேளையில் இருக்கும் பொழுது இருக்கிறவருக்கு சில மார்க்க ரீதியான சில திக்ர்கள், சில துவாக்கள் இருக்கிறது. மரண வேளையில் நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கிறோம், போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை, முதியவராக இருக்கிறோம். அதற்கான அறிகுறிகள் யாருக்கெல்லாம் தென்படுகிறதோ அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்படும் பொழுதெல்லாம் இதை செய்வாங்க. குறிப்பாக எந்த நோயில் மௌத்தா போனாங்களோ அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி அவங்க என்ன செய்வாங்களா, அந்த 3 சூறாக்களையும் ஓதுவார்கள். எந்த 3 சூறா? குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூறாவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் 112, 113, 114 குர்ஆனுடைய கடைசி இருக்கிற அந்த 3 சூறாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது, மரணத்தினுடைய அந்த வேதனையில் இருக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப ஓதி தங்களுடைய கையில ஊதி அதை மேனியெல்லாம் தடவி கொண்டே இருப்பார்கள். சும்மா இருக்கும் போதெல்லாம் வேற மாதிரி கவனங்கள் வராமல் இருப்பதற்கு, நம்ம மௌத்து நெருங்கி போச்சு, மௌத்தா போக போறோம், சும்மா உட்காந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காம ஃபீல் பண்ணாம நம்ம என்ன செய்யணும், இந்த 3 சூறாக்களை யாவும் வச்சுக்கிறணும். இதை நம்ம நாளைக்கே மௌத்து வரலாம், அதுக்குரிய அறிகுறி நம்ம அடைஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது அவங்க மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கலாம், அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். சும்மா இருக்காதீங்க, நீங்க இந்த 3 சூறா ஓதிக்கிட்டே இருங்க, ஓதி ஓதி ஊதி தடவிக்கிட்டே இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும். எப்படி வருது? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான இதஸ்தகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். முஅவ்விதாத்னா அந்த 3 சூறாவுக்கு பேர். முஅவ்விதாத்ங்கிற வார்த்தைக்கு இந்த 3 சூறாவுக்கும் சேர்த்து முஅவ்விதாத்துபாங்க. பாதுகாப்பு தேடுவதற்காகவே அருளப்பட்ட இந்த 3 சூறாக்களையும் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதிக்கொள்வார்கள். ஃபலம்மஸ்தகா வஜூஹுல்லதி துஃபிய பிஹி, எந்த நோயில அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோய் ஏற்பட்ட பொழுது நான் அவங்களுக்கு ஓத முடியல, ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு ஓதி என்ன செய்வேன், ஊதி தடை விடுவேன் என்று சொல்லி ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஆயிஷா நாயகி ஓதி என்ன செய்வாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து அவங்க கையில் ஊதி ரசூலுல்லாஹ் கையினாலே மேனிபுரம் என்ன செய்வாங்க, தடை விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஓதுற யாவும் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஓதவே முடியாத அளவுக்கு கடைசியில் இழுக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயகி இந்த சூறாவுக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க கையை வச்சு மேனிபுரம் தடை விடுவார்கள். இது நீங்க புகாரியில 4439, 5016 இந்த 2 ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில இந்த சூறாவை ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று கிடைக்கிறது. அப்ப மரணத்துக்கு 5 நாள் இருக்கும்போது ஓதி இருக்கிறாங்க, கடைசி 5 நாள் படுத்தாங்கல்ல, அந்த 5 நாளும் ஓதி இருக்கிறாங்க. அது போக கடைசி அவங்களுக்காக அவங்க மனைவி ஓதி இருக்கிறாங்க, ஓதி ஊதி அதை தடை விட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொண்டு மரண வேலையை நெருங்கக்கூடியவர்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று நம்மளே அந்த நிலையில் இருப்போமையானால் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு சொல்லி ஓதுங்க. குல்ஹுவல்லா கூட உங்களுக்கு தெரியாதா? குல்ஹுவல்லா அஹத் ஓதுங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க. இது தெரியாத கூட நிறைய பேர் இருப்பீங்க. சின்ன சூறாக்கள் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் செஞ்சுக்கிடலாம். அது மாதிரி சின்ன சூறா ஒரு ஒரு 2-3 வரி தான் வரும் எழுதி பார்த்தீங்கன்னா. அதனால கஷ்டமில்லாத 3 சூறாக்கள் தான். இது எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பாதுகாப்பு தேடினதுனாலையும் குல்ஹுவல்லாஹ்வுல என்ன இருக்குன்னா அல்லாஹ் ஒருத்தங்கிற விஷயத்தை அழுத்தமா சொல்லக்கூடிய சூறா. மற்ற 2 சூறாக்கள் என்னன்னு கேட்டா ஷைத்தான்களுடைய வசுவாசில இருந்து நம்ம பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூறா. நம்ம தடுமாறி விட்டுறாம, கடைசி நேரத்தில் நம்ம நரகத்தில் கொண்டு தள்ளிடாம அது பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள். இந்த 2ஐயும் ஓதி கொண்டோமையானால் நம்ம ஈமானோட ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வுடைய அச்சத்தோடவே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடைசி நேரத்தில் அவங்க ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன துவா தான், மனப்பாடம் கூட பண்ணிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீக். 3 சென்டென்ஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க முதுகை என் மேல சாய்த்து கொண்டு மரணத்தை நெருங்கினாங்களே அந்த நேரத்தில் ஓதிய துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிப்பு கேட்டு மௌத்தாக இருக்காங்கன்னா நம்மெல்லாம்
அவங்களுக்கு மன்னிப்பு கேரண்டி. அல்லாஹ்வே அட்வான்ஸ் மன்னிப்புன்னு சொல்றான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உம்முடைய முன்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இனிமே செய்யறதையும் மன்னிச்சிட்டாங்கறான். அல்லாஹ் அட்வான்ஸ் மன்னிப்பு. எல்லாருக்குமே செஞ்ச பிறகுதான் மன்னிப்பு கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுக்கு முந்தி செஞ்சது உனக்கு மன்னிப்பு, இனிமேல் உன்னை அறியாம இதை தப்பு தவறு செய்றியா, மனுஷாவன மன்னிச்சிட்டேங்கிறான். அட்வான்ஸ் மன்னிப்பு பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹு மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எனக்கு அருள் புரி. மறுமையர்கள் தான் கேட்கிறாங்க, இது மொத்த போறமே, என்னை மன்னித்து விடு, என்னை அருள் புரிவாயாக, வல்ஹிக்னி பிர் ரஃபீக், சிறந்த நண்பனோடு என்னை சேர்த்து விடு. சிறந்த நண்பன் அல்லாஹ் தான், உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கோரிக்கையை தான் கடைசியாக என்னுடைய அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு ஓதி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இது 4440வது ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, மரண வேளையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓத வேண்டும், குல் அவுது ரப்பில் ஃபலக் சூரா ஓத வேண்டும், குல் அவுது ரப்பின் நாஸ் சூராவை ஓத. இதெல்லாம் குறிச்சு வச்சு நடைமுறைப்படுத்தணும். அந்த நேரத்தில் யாபத்துக்கு வராது, பேப்பர்ல குறிச்சு வச்சு கொண்டு இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் அந்த சக்கராத்தில் உழுவும்போது துவாலாம் யாபத்துக்கு வராது. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர் ரஃபீக் அப்படிங்கிற இந்த துவாக்களை எல்லாம் என்ன செய்யணும், அதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு, என்ன கடைசி நேரத்தில் செய்யற காரியம்ங்க, காலமெல்லாம் செய்யற விஷயத்தில் உள்ள கோட்டை விட்டுருப்போம். லாஸ்ட் உள்ள காரியம் ரசூல்லா மாதிரி அமைஞ்சிடும் நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காரியம், கடைசி காரியம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய காரியத்தை அல்லாஹ் அமைச்சிட்டான்னு சொன்னா வெற்றி உறுதியாயிரும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றிய காரணத்துக்காக வேண்டியாவது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துருவான். அப்ப இந்த துஆக்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளும். 2 விஷயமாச்சு. 3வது, மரணத்தை நெருங்கியவராக நம்ம இருந்தால் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தை நெருங்கிட்டோம்னு சொன்னா நம்ம அது தேதி முடிவாயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க, டாக்டர்லாம் சொல்லிவிட்டாங்க, டாக்டர் சொல்லி மீறிலாம் பொழைச்சி வந்துடலாம், இருந்தாலும் டவுட் வந்துரும்ல. ஒரு சொல்லிட்டான்னு சொன்னாலும் நமக்கு என்ன ஆயிரு, டவுட் வந்துடும். அது மாதிரி வந்து விடுமையானால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாமும் சொல்ல வேண்டும். நம்ம வீட்டில் சொல்ல தெரியாதவர்கள் இருப்பார்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய மரண வேளை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லி கொடுங்கள். அப்ப மரண வேளையில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பாரே ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லணும், மறுத்துட்டா என்னெல்லாம் பார்க்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்க சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சொல்லி ஆக வேண்டும். ஏன் அப்படி சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சஹீஹ் முஸ்லிம்ல 1523வது ஹதீஸ், 1524ல வருது. ஏன் இப்படி சொல்லி கொடுக்கணும்? காரணத்தை சொல்றாங்க. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்தை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மன் கான ஆகிரு கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத் தஹலல் ஜன்னா யௌம மின தஹரி, ஒருவனுடைய கடைசி சொல் இதுவாக இருக்குமேயானால், ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை, அதுக்கப்புறம் எந்த பேச்சையும் பேசல, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவன் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை, அது அமைந்து விடுமையானால் இந்தல் மௌத்தி, மரணிக்கிற நேரத்தில் கடைசி வார்த்தையாக இருந்தால் தஹலல் ஜன்னா, அவன் நிச்சயமாக யௌம மின தஹரி, என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு, பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான். அஸாபஹு கப்ல ذلك மா அஸாபஹு, அதுக்கு முந்தி அவன்கிட்ட என்ன ஏற்பட்டாலும் சரி, இந்த கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மௌத்தாகி விட்டால் அதுக்கு முந்தி நீ என்ன எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போ, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உனக்கு என்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி சொல்கிறார்கள். இது சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 7வது வால்யூம்ல 272ஆம் பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதுக்கு ஹதீஸ் நம்பர்லாம் போடல, அதுக்காக வால்யூம் சொல்றேன் இப்னு ஹிப்பான்ல. அப்ப நம்ம மரண வேளையில் இருப்பவர்களுக்கு 3 விஷயம் சொல்லி தந்திருக்கிறது. ஒன்னு 3 சூறாக்கள், 2வது அல்லாஹு மக்ஃபிர்லிங்கிற அந்த துவா, 3வது லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம அந்த வேலையை அடைந்தாலும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும். நம்ம குடும்பத்தில் யாராவது அந்த நிலையில் இருப்பார்களே ஆனாலும் இதை சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ண வேண்டும்.